ஹாய் டிஎன்பிசி buddies, வெல்கம் டு ஆசான் அகாடமி. ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் குரூப் 2ஓட ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ குரூப் 2A ரிசல்ட் லிஸ்ட் 1ம் குரூப் 2ஓட மெயின்ஸ் ரிசல்ட் லிஸ்ட் 2ம் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் நிறைய தடவை எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய பேர்கிட்ட நான் சொன்னது இதே தான். டிஎன்பிசி ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படும், அதே மாதிரி அவங்க ரிசல்ட்டை பக்காவாக விட்டுருவாங்க. நிறைய பேர் ஃபெப் எண்டிலலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்களோட டெஸ்ட் பேட்ச் முடிகிற மாதிரி. ஆனால் எங்களோட டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக Jan 29 முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் February 1st வீக்கில் வச்சுருந்தோம். பிகாஸ் வி நோ ஃபார் ஷுர் தட் இந்த தடவை டிஎன்பிசி ப்ராப்பராக எக்ஸாக்டாக டேட்டில் ரொம்ப ஏர்லியாகவே வச்சுருவாங்கன்றது வி ஆக்சுவலி ப்ரெடிக்டட். ஓகே, வெரி வெரி ஹாப்பி நியூஸ் ஃபார் யாரெல்லாம் கிளியர் பண்ணீங்களோ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃப்ரம் ஆசான் அகாடமி. ஸோ நான் சில டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். குரூப் 2 எக்ஸாம் எழுதினவங்க இது லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ன்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் 1ல் குரூப் 2A கிளியர் பண்ண லிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ 1:10 ரேஷியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காமன் பேப்பர்னு ஒன்று வச்சுட்டாங்க. ஓகே, இந்த காமன் பேப்பர்னா என்னதுன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகே, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், இது 2 February 2025 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதும்போது என்ன ஆகும்னா குரூப் 2A எழுதுறவங்களும் குரூப் 2 OTA தட் இஸ் குரூப் 2 எழுதுறவங்களும் ரெண்டு பேர் சேர்ந்து காம்பினேஷனில் 4 noonல 10 to 1 அந்த டைமில் உங்களுக்கு இதே எக்ஸாம் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுவாங்க. ஆனால் செப்பரேட்டாக நிறைய பேர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் 2 மெயின்ஸை விட்டுருவாங்க. ஏன்னா அதுதானே ஹையர் கட் ஆஃப், அதுக்கப்புறம் தான் 2Aன்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு அந்த மேஜர் எக்ஸாமை முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு குரூப் 2ஓட லெசர் நம்பர் ஆஃப் பீப்புள் தானே, ஸோ அவங்களுக்கு அடிஷ்னலாக வைப்பாங்கன்றது தான் ஒண்டர்ஃபுல்லி பிளேஸ்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா February 8 அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸாம் இருக்குப்பா, சரியா? குரூப் 2A எழுதுறவங்க February 8 அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ இதே மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட்டும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் குரூப் 2ஓட சர்வீசஸ்க்கு. நான் அதை இப்போ ஓப்பன் பண்ணலை, ஏன்னா தட் இஸ் த சேம் திங்ல. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, February 23, ஓகேவா, 2025 இந்த எக்ஸாம் நடக்குது. ஸோ இந்த 8க்கும் 25க்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் உங்களுக்கு 2 வாரம் டிஃப்ரென்சஸில் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாதத்தில் காம்பினேஷனில் எப்படி படிக்க போகிறீங்கன்னு தெரியல. ரொம்ப ரியலி ஒரு டிஃபிகல்ட் டாஸ்காக தான் இருக்கும். இது வரைக்கும் யாருன்னா படிக்கலைன்னா ஸோ இது எப்படி படிக்க போகிறீங்கன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. ரெண்டும் காம்பினேஷனில் படிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஈக்குவல் ஹவர்ஸோ இல்லை ப்ராப்பராக அதுக்கு அலோகேட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் சேஃபாக இருக்கணும், 2A படிக்க போகிறேன், ஏன்னா எனக்கு ப்ரிலிமினரி ஸ்கோர்ஸில் நான் ரொம்ப நல்லா எழுதுவேன், எனக்கு ரிட்டன் அவ்வளோவா வராது தகராறுனா ஒழுங்காக இந்த நெக்ஸ்ட் 2 months நல்லா படிங்க. நல்லா படிச்சிங்கன்னா இந்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 2A கன்ஃபார்மாக சர்வீஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இது ப்ளஸ் நீங்கள் ஒரு 150 rupees ஃபீஸ் பே பண்ணணும், ப்ளஸ் அந்த OTR பற்றிலாம் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இதெல்லாம் ஐ திங்க் நீங்கள் இதெல்லாம் கடகடன் படிச்சுக்கோங்க. உங்கள் நம்பர் இருந்தால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், இல்லைனா டோன்ட் ஈவன் வரி. இப்போ சப்போஸ் யாருன்னா குரூப் 2 இல்லை எங்கன்னா 2A மெயின்ஸில் டெஸ்ட் பேட்ச் படிச்சிருந்தீங்கன்னா கூட கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் 2 மாதம் தான் அந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். அந்த டெஸ்ட் பேட்ச் முடித்த பிறகு கூட உங்களுக்கு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் தான் உங்களுக்கு ஒரு குரூப் 1 எக்ஸாம் வருது. அதுலேருந்து ஒரு 6 மாதம், இன்னொரு அடிஷ்னல் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் செப்டம்பர்லேயே உங்களுக்கு நெக்ஸ்ட் குரூப் 2ஓட எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த ஸ்டேஜை நீங்கள் கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு குரூப் 2A மெயின்ஸோ இல்லை குரூப் 2ஓட மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆவீங்க ப்ரிலிமினரி நாலேஜில் கூட. ஸோ அதால் நீங்கள் யாருமே வரி பண்ணாதீங்க, இதை நான் இதை நான் கிளியர் பண்ணலன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு ஒரு நல்ல நியூஸும் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த 135 பார்டர்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சில பேர் கிளியர் பண்ணுவேனா பண்ண மாட்டானான்னு இருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் ஆக்சுவலாக கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், தயவு செஞ்சு படிங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த டைம் ரிசல்ட் டிசைட் பண்ணட்டும், நீங்கள் எப்படி உங்களோட பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே கட் ஆஃப் இது அதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு பர்சனலாக என்ன ஹாப்பினா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு விஷயத்தை காமிக்கிறேன், ஸோ தட் எவ்ரிபடி நோஸ். ஓகே, திஸ் இஸ் வாட் வி பிளான்ட் இட் ஆசான் அகாடமி. ஓகே, ஆசான் அகாடமியில் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் 2ஓட எங்களோட டெஸ்ட் பேட்ச், இந்த டெஸ்ட் பேட்ச் இப்போ கரண்ட் பேட்ச் போயிட்டுருக்குல்ல, ஸோ அந்த கரண்ட் பேட்சோட இது பாருங்கள், எங்களோட லாஸ்ட் டே ஆஃப் டெஸ்ட் இதை ஃபைனலாக ஒரு டைம் ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்ஸை முடிக்கிறது
29/1/2025 ஓகேவா 29/1/2025 அன்னைக்கு தட் இஸ் ஜான்வரி 29th வந்து நாங்கள் எங்களோட டெஸ்ட் எல்லாத்தையும் ரேப் அப் பண்ணுறோம். ரேப் அப் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து 5ல் வைக்கிறோம். அண்ட் அதோட எங்களோட டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. கரெக்டாக 8ஆம் தேதி வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க. வி ரியலி ஹாப்பி. ஸோ ஆசான் அகாடமி இப்போ யாரெல்லாம் இந்த 2A மெயின்ஸ் பேட்சில் இருக்கீங்களோ வெரி வெரி வெல் பிளேஸ்டு. ஸோ நீங்கள் வந்து எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். சில பேர் ஏற்கனவே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க பேனிக் மோடில். 2 மாதம் தான் இருக்குது, நான் எப்படி கவர் பண்ணுவேன், பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இதெல்லாம் கன்ஃபார்மாக உங்களால் 2A மெயின்ஸு ஓரளவுக்கு 60% உங்களால் கன்ஃபார்மாக இப்போத்துலேருந்து படித்தா கூட டே அண்ட் நைட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ப்ரிலிமினரி நாலேஜ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜிக்கலி படிங்க. அதை பற்றியும் நான் இன்னொரு வீடியோ இன்னும் இந்த நெக்ஸ்ட் வீக் நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு போடுறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ யாருன்னா இது வந்து உங்களுக்கு இதான் எங்களோட டெஸ்ட் ஷெட்யூல். இது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம்னா லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு 3 days பேக் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த கிராஷ் கோர்ஸும் பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் போட்டோம்னா தட் இஸ் டிசம்பர் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து 16th ஆரம்பிக்கிற மாதிரி. தட் இஸ் இங்கே பாருங்கள், இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து யாரெல்லாம் இப்போ கிளியர் பண்ணியிருக்கீங்களோ யூஆர் லுக்கிங் ஃபார் அ டெஸ்ட் பேட்ச். நான் இது வந்து தட் இஸ் டிசம்பர் 10th உங்களுக்கு வந்து ஓரியன்டேஷன் இப்போ நடந்துடும் நெக்ஸ்ட் இதில். அண்ட் உங்களுக்கு டெஸ்ட் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், எங்களோட டெஸ்ட் ஷெட்யூல் வந்து கிராஷ் கோர்ஸ் வித்தின் 2 monthsக்கு. ஓகே, ஏற்கனவே வி ப்ரிப்பேர்ட் அண்ட் வி ஆல்ரெடி பப்ளிஷ்ட் இட். உங்களுக்கு வந்து 10-12 வந்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பிளான் வந்து போட்டுருவோம். தட் இஸ் இன்னும் 2 நாள் இதை புஷ் பண்ண போகிறோம். 16-12 வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது வர மண்டேலேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமு டெஸ்ட் வந்து நாங்கள் கிராஷ் கோர்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன் ஆசான் அகாடமி. யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்க, திடீர்னு லாஸ்ட் மினிட்ல இப்போ நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இம்மீடியட்லி contact us. We will put you into that course and end to end உங்களுக்கு இது we will guide you and என்னோட personal guidance உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். Already you can ask any Asan Academy students how sincere and dedicated we are and what we do and எவ்வளோக்கு நாங்கள் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு we are there to help youன்ற ஒரு இது வந்து we always prove. ஸோ பார்த்தீங்கன்னா 16-12 அதுலேருந்து டெஸ்ட் 1 ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டாக எங்களுக்கு ஏற்கனவே இந்த கிராஷ் கோர்ஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ இந்த ஷெடியூலை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஆல்ரெடி தேர். ஸோ whoever wants to join can immediately join. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எங்களோட கிராஷ் கோர்ஸ்லையும் when are we finishing 6-2 வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரேப் அப் பண்ணி முடிக்கிறோம். ஸோ தட் வில் பி மோர் தென் ஹெல்ப்ஃபுல். அப்படி இல்லைனா கூட வி வில் ரேப் அப் சம் மோர் டெஸ்ட் அண்ட் மேக் ஷூர் தட் யூ ஆர் அவைலபிள் அண்ட் யூ ஆர் ஏபிள் டு ரைட் தி டெஸ்ட் வெரி வெரி ஸ்ட்ராங்லி. ஓகே, ஸோ என்னோட இது என்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா எல்லாருக்கும் இப்போது யாருன்னா வந்துட்டு கிளியர் பண்ணலன்னா இட் டசன்ட் மேட்டர். ஐ நோ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். ஆனால் நீங்கள் கண்டினியூ பண்ணி அந்த மெயின்ஸ் கோர்ஸை நீங்கள் வந்து படித்து முடிங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு வந்து இன்னொரு 5-6 மாதம் இருக்குது அதுலேருந்து ஃபெப்ரவரியிலேருந்து. ஸோ அதால் நீங்கள் இந்த எக்ஸாமை ஒழுங்காக படிங்க. எப்படி இருந்தாலும் அந்த கோர்ஸ் படிக்கணும். இன்னொன்று என்னென்னா அந்த இது எக்ஸாக்டாக உங்களுக்கு ப்ரிலிமினரிக்கும் நிறைய மேட்ச் ஆகுது, 90% மேட்ச் ஆகுது. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா கிளியர் பண்ணவங்க பேனிக் ஆகாதீங்க. இந்த பேனிக் இந்த நெக்ஸ்ட் 2 months ஒன்லி வில் டிசைட் வெதர் யூ ஆர் கோயிங் டு பிகம் அ ஸ்டேட் டாப்பர் ஆர் நீங்கள் ஒரு ஆவரேஜ் கேண்டிடேட்டாக இருந்துட்டு நீங்கள் ஸ்டேட் டாப்பரும் ஆகலாம், ஆவரேஜ் கேண்டிடேட்டாக இருந்துட்டு பாட்டம்லேயே ஆகிடலாம். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில் யுவர் ப்ரெஷர். எப்படி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பிளான்ட் ஆக்டிவிட்டியாக நீங்கள் கொண்டு போகிறீங்க. கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். இதுக்கு மேலேயும் நிறைய ரீசன்ஸ் சொல்லாதீங்க. எங்களோட பேட்சில் நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன். ஓகே, இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்ளம் and you don't have solution to the problem then you are part of the problem. So அதால இந்த group 2A mains வந்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா we are there to help you. அதை தாண்டி இப்போ யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ கூட don't lose your hope. கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, பயப்படாமல் படிங்க. ஓகே, பேனிக் ஆகாமல் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது எப்பவுமே நினச்சி பாருங்கள், பேனிக் ஆனால் ஒரு 10 மார்க்கு கம்மியாக தான் வரும். அதுக்கு நம்ம பேனிக் ஆகாமல் இருக்கிற டைம் வச்சுட்டு கொடுத்த சிலபஸ் வச்சு ஒழுங்காக படித்தாலே more than enough for you to get service. Okay, wish you all the best guys.